அண்ணி கேக்குதா? கேக்குதுண்ணா. சீக்கிரமா போட்டீங்க. ஏன் 8:30 தானே? ஆமா 8:20க்கே போட்டீங்களே. சண்டே சரி ஃப்ரீயா இருக்கும். சரி, தலைவன் தலைவி ட்ரெய்லர் குட்ன்னு போடுறதுக்கு பதிலா தான் டீசர் குட்ன்னு போட்டீங்களோ? டீசர் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு? நாளைக்கு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. டீசர் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்னு கேக்குறேன். அந்த கிளிம்ஸ் தான் வந்துச்சு, டீசர் வரல. ம். சரி, ஓகே. டீசர் எங்க பிரஸ் மீட்ல போட்டாங்களா? அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விஷுவல்ஸ். சரி, அது சரி. தெரியல ரிலீஸ் ஆகுமா. ஓகே, ஓகேண்ணா. சரி, இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டும் வரல. பட் வந்த வரைக்கும் கவர் பண்றேன். ஆ ஓஹோ இந்தியன் பேபிலேருந்து காதல் எட்டி பார்க்க அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் தலைவிலேருந்து புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 25 ரிலீஸ்ன்னு சொல்லி. சாங்ஸ் எல்லாமே கேட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்பமாவே. ஸோ உண்மையிலே படத்து மேல லைட்டா ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு அதிகமா. அதே மாரி பல்டி அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ஃபோன்ஸ் புத்திரன் தான் வந்து சோடா பாபுவா நடிக்கிறாரு. அவரோட கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாயா அபியங்கர் மியூசிக்கு. படம் வந்து ஓணம்க்கு ரிலீஸ் ஆகுது. மாரிசன் ஃபஹத் ஃபாசில் வடிவேல் படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாரி தலைவன் தலைவியோட ட்ரெய்லருமே வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு தானேண்ணா? ஐயோ! அது டவுட்டா இருக்கு எனக்கு. சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? நீ கண்டினியூ பண்ணு பரணி. இல்ல, தலைவன் தலைவி ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா? நான் பார்த்த மாரி இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் கேட்டேன். சரி, ஓகே. இல்ல போல. அது எனக்கு டவுட்டா இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. அது மட்டும் பண்றேன். குபேரா அ ஒண்ணு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே. ஓகே, ஓகேண்ணா. எனக்கு அதுதான் கொஞ்சம் லைட்டா கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். தலைவன் தலைவி ட்ரெய்லருக்கும் இதுக்கும். சரி, ஓகே. குபேரா வந்து Amazon Primeல ஜூலை 18th வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அ பட் நெறைய பேர் சொன்னாங்க டெலிட்டட் சீன்ஸ் ஆட் பண்ற மாரி இருக்கும்னு சொல்லி. பட் அது எதுவும் கிடையாது. தியேட்ரிக்கல் வெர்ஷன் 3 ஹவர்ஸ் தான் இதுலயும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நெனைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ கவினோட கிஸ் படம் என்ன ஆச்சு? விக்கல. ஓடிடியாண்ணா? ஜூலை 25 தான் இருந்தாங்க ரிலீஸ். பட் ஆனா இல்ல, எதுவும் ஜூலை தெரியல எப்போ ரிலீஸ்ன்னு வரும். சொன்னாங்க. இப்போதைக்கு வராதுங்க. சரி, ஓகே. ஏன் அவ்வளோ ஆர்வம் அந்த படத்து மேல? அந்த படம் வந்து டீசர் நல்லா தானே இருக்கும். சீசன்ல தான் இருக்கும். சரி ஓகே. அது தெரியல எனக்கு என்னமோ அந்த படத்து மேல ஒரு ஹைப் கிரியேட் ஆகல. ஒரு ட்ரைலர் அந்த மாதிரி எதனா, ஏன்னா மேபி அது ஒரு அந்த அப்டேட் விட்டுட்டு ரொம்ப நாள் பிரேக் விட்டுனாலையோ என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரொம்ப டிலே ரொம்ப டிலே ஆயிடுச்சுல அப்டேட்ஸ். ஓகே. எதுவுமே வரல. அதனால வந்து அது அது அதுக்கான ஹைப் குறைஞ்சிடுச்சு. சரி, ஓகே. ஏன்னா ஒரு படம் விட்டாங்கன்னா அதுக்கு அப்படியே விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இதுலயே வச்சுட்டு இருக்கணும் அவங்க. என்கேஜிங்கா வச்சுட்டு இருக்கணும். அது கரெக்ட். அதனால தான் மோஸ்ட்லி அது வந்து அதுதான் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ட்ராக் மிஸ் ஆன மாதிரி டோட்டலாவே நம்ம அதை பத்தி ஒரு கேட்கும் போது தான் ஓ அந்த படம் இன்னும் வர வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு மைண்ட்லயே வருது. எனக்கும் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு.
அதுதான் சொல்றேன். அந்த ஒரு ரீசனால தான் எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருது. ஓகே ஓகேண்ணா. இன்னைக்கு தலைவன் தலை பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு போல. ஆமா, இப்ப போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா ரொம்ப லேட். 7 மணிக்கு தான் 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நேத்து இதுல ஆடியோ வந்துச்சு வச்சாங்களே. ஸோ ஆமா வந்து ஆமா ஆமா. அவங்க யாராலையுமே ஃப்ரெஷ்ஷா வந்து இன் பர்சனா வந்து அவங்களால நேத்து மீட் பண்ண முடியல. அந்த ம். ரீசனால இப்போ வந்துட்டு தனியா பிரஸ்ஸ மீட் பண்றாங்க வந்து. ஆமா, இன்னும் படத்துக்கு 12 நாள் தானே இருக்கு. ஸோ கரெக்ட்டு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நான் ஒரு 4 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி தான் எப்பயுமே மீட் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் ஏர்லியா ஃபீல் ஆகுது. பாப்போம். மத்த ப்ரமோஷன்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. ஓ! எல்லா இடத்துக்கும் போய் பண்ணுவாங்களோ? ஆனா ஆமா, எனக்கு சாங்ஸ் எல்லாமே புடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லருமே நல்லா இருக்கும் தான் தோணுது. இந்த படத்து மேல கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கேன் நானு. இந்த படம் நல்லா இருக்கும். தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸே ரொம்ப ஹை பிரைஸ் போயிருக்கு அப்படியா? அவர் கேரியர்ல. சூப்பர், சூப்பர். ஸோ வந்து இந்த படம் நல்ல ஒரு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும். ஹோப்பிங் ஃபார் தட். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன படம் வருது? பன் பட்டர் ஜாம், கம்மிங் ஜென்ம நட்சத்திரம், கம்மிங் வீக். 25 கேட்குறீங்களா? இல்ல 18 கேட்குறீங்களா? 18. 18 4 படம் வருதுண்ணா. என்னென்னது? சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு படம். கெவி சரி. அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் அந்த ஒரு படம். அதுக்கப்புறம் யாதும் அறியான் அப்படின்ற ஒரு படம். அப்போ பன் பட்டர் ஜாம்லாம் நீங்க சேர்க்கவே இல்லை. பன் பட்டர் ஜான் 18th ரிலீஸ் ஆகுது. ஆமா, பன் பட்டர் ஜாம் சேர்க்கல. அதுக்கப்புறம் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம், அதுவும் சேர்க்கல. அதெல்லாம் படமாவே நீ எடுத்துக்கலையா என்ன? இருங்க. அதெல்லாமே புக் மை ஷோல லிஸ்ட் ஆகலண்ணா. நான் புக் மை ஷோல இருந்து தான் லிஸ்ட் புக்கிங் பண்ணேன். ஓப்பன் ஆகல. இல்ல புக்கிங் ஓப்பன் ஆகல இல்ல. புக் மை ஷோல லிஸ்டே ஆகலன்னு அது சொல்றேன். மேபி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா பன் பட்டர் ஜாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே 18th வருது. ஓகே, ஓகே. நான் நாளைக்கு தான் ட்வீட் பண்ணலான்னு நெனச்சேன். பட் இது 2மே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும்னு இருந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம். ம். ஏன்னா அது ட்ரெய்லரே எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யாருமே ஸ்பீக்கர் வரல. ரெகுலரா வரவங்க யாரும் வரல. தெரியல, யாருமே வரல. நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசின்னு இருக்கோம். ஆமா. ஒரு இது ரெகுலரா வரவங்க யாருன்னா தனி ஸ்பேஸ் போட்டு போயிட்டாங்களா? அதுதான் தெரியல. சரி. ஏன்னா அது மாவீரன் வந்துட்டு அப்பப்போ ஸ்பேஸ் கண்டக்ட் பண்றான்ல. அதனால ஒருவேளை அதுல எல்லாரும் போயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதான் யாரையுமே காணோம். சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோவும் கொஞ்ச நேரத்துல சண்டே ஜாயின் பண்ணிடுறேன்னாரு. வந்துடுவார் ஆளு. இப்போ ஒரு ஒரு இதுவா இருக்காரு. அப்டேட் போடும்போது பாரு. தெரியுதுண்ணா தெரியும். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும். நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 7:45 போல கால் பண்ணி பேசினேன். என்ன சொன்னாரு? அதான் ஒரு 8:30, 9 போல வரேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. 9 போல வரேன் மோஸ்ட்லி அப்படின்னாரு. அக்செப்ட் பண்ணிட்டியா? 2 பேர் ஸ்பீக்கர் வந்தது. அதான், 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 அதான். மாவீரன் வந்துட்டாரு. அந்த வரலையா ப்ரோ? மாதிரி எனக்கு பேரு. பிரகாஷ்ண்ணா வரலையா? பிரகாஷ்ண்ணா வருவார் ப்ரோ. ஒரு ஃபங்ஷன்ல இருக்காரு. அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஒரு 1/2 அன் ஹவர்ல ஜாயின் பண்ணிருவாரு. ஓகே ஓகே ப்ரோ. மாவீரன் ப்ரோ கேக்குதா? சுகுமார்னா கேக்குது கேக்குது. எப்படியாவது அடுத்த கதை சொல்ல வைங்கண்ணா. இந்த கதை மகாபாரதம். முத்து ப்ரோ அது லிசனர் போயிட்டாரு. ஆல்ரெடி வேல்பாரி கதை சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சு பரணி வந்து அது வீடியோவா ரெடி பண்ணல, ஃபுல் வீடியோவா. அந்த ஒரு பெண்டிங்ல முடிச்சா சொல்றேன்னு அவர் வந்து வாக்கு குத்துட்டாரு. இன்னொரு விஷயம், அவரை வந்து வேல்பாரியோட அந்த வெற்றி விழால அவரை இன்வைட் பண்ணலன்ற வருத்தம் வந்துட்டு எங்களுக்கு இருக்கிறதோட அவருக்கு உள்ள இருக்கு. அந்த மாதிரியே வந்து அவர் தெரிவிக்கல. எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவர் இருக்கிறப்ப தான் கலாய்க்கிறீங்கன்னா, இல்லாதப்பயும் ஏன்னா இப்படி பண்றீங்க?
இல்லப்பா, அவர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கான்ட்ரிபியூட் அதுக்காக. பண்ணியிருக்காரு இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனாலும் என்ன சொல்ல? பரணி, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? தெளிவான சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. 2, 3 விஷயம் பிரகாஷ் பத்தி. அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் இருந்தாலும் தான் பேசியிருப்பேன். அவர் இருந்தாருன்னா என்ன, "ஏங்க போங்க இது பண்ணாதீங்க, செல்ஃப் இது பண்ணாதீங்க" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஏ எல்லாருக்கும் அவர் அறிமுகம் வந்து எல்லாருக்கும் பிரகாஷ்னா ரொம்ப இப்போ கூட நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது பிரகாஷ் அப்படின்னா நான் சும்மா எங்கன்னா போகும்போது பிரகாஷ் வராரு ஊர்ல இருந்து அப்படின்னா எது யாரு வேல்பாரி பிரகாஷ்னு இப்ப இப்ப அப்படி கேக்குறாங்க. முன்னாடி பொன்னியின் செல்வன் கதை சொல்லி சொல்லி வந்து அவர் அது மூலமா நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. எல்லாரும் புக் ரீடிங் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவர் டைம் பாஸ் ஸ்பேஸ்ல அவர் பேசி ரொம்ப ரொம்ப வந்து அந்த எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. கல்கியுமே கூட அந்த படம் வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு நம்மளுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா, நிறைய பேர் புக் படிப்பீங்க. அவங்களுக்குலாம் தெரியும். அதோட கான்செப்ட்லாம் தெரியும். சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த அவர் சொன்ன கதை ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருல்ல. அவரு நல்ல நரேஷனும் பண்றாரு. அவர் மாரி ஒரு ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வேல்பாரியில கான்ட்ரிபியூஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்ண ஆசை அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் கூட இருக்கவங்களும் சரி, அவருக்குமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வந்துட்டு இந்த ஃபங்ஷன்ல கூப்பிடலன்னு சொன்னது தான் இதா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி ஓகே. மாவீரன் ப்ரோ கேக்குது ப்ரோ. என்ன ஸ்பெஷல்? ஒண்ணுமே இல்ல. சண்டே படத்துக்கும் லீவு தான். படத்துக்கும் லீவா? ஒரு படம் தானே பார்த்தீங்க. சூப்பர்மேன் மட்டும் தானே பார்த்தீங்க? இல்ல இல்ல, நான் வீட்ல சொல்றேன். வீட்லயும் எந்த படமும் பார்க்க மாட்டேன் சண்டேனா. ஏன் ப்ரோ? லீவு ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவேன். ஓ! ஓகே, ஓகே. சூப்பர். ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்துட்டு இவரு இது ப்ரோ போய் பார்க்குறேன். இது சரி நாளைக்கு பார்க்குறேன்னாரு. இது தேசிங் ராஜா 2 அவரோட ரிவ்யூ வெயிட்டிங். பிரகாஷ் நான் ஃபோட்டோ போட்டாருண்ணா. போட்டாரா? அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோட்டோ அனுப்ப சொன்னா அனுப்பவே இல்ல அவரு எனக்கு. இந்த ஃபோட்டோ நீங்க ஏன் கேட்குறீங்க? அவர் தானே போஸ்ட் பண்ணணும். இல்ல இல்ல, கூட அவங்க ஸ்டேஜ்ல எடுத்தது. ஓ! ஓகே, ஓகே. ஹீரோ ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காரு. சூர்யா 47 ஜீத்து மாதவன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய டிஎல்ல போயிட்டு இருக்கு. சும்மா ப்ரோ அது அத பத்தி ஏதோ ட்வீட் பண்ணியிருந்தாரு. பட் நான் அத ஃபுல்லா படிக்கல. ஓகே ஜித்து மாதவன் வந்துட்டு ஜித்து மாதவனா இருக்கலாம். ஜித்து மாதவன் இல்லாம வேற ஒரு சில டேரக்டர் கூட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நேம் லிஸ்ட் பண்ண வரும்ல. பட் ஆனா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டேரக்டர் அவர் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதெல்லாம் கன்ஃபார்மே ஆகல யாருன்னு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க அஸ்வந்த் விருப்பப்படுறாரு அப்படின்னு. அஸ்வத் மட்டும் கிடையாது, இன்னொருத்தரும் விருப்பப்படுறாரு. யார் வேணா பண்ணலாம். அது வந்துட்டு என்னோட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இது படி என்ன இன்னொரு அவர் பர்த்டேக்கு எதனா ஒரு அது பத்தியான ஒரு இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் அந்த வேலை அதுக்கு ஒர்க்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடப்பா போயிட்டு இருக்கு. ஜித்து மாதவன் வந்து ஒரு சில விஷயங்களால அது 48 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அவங்க காம்போ வரும். அது 47 48 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். விஷால் ப்ரோ வந்தோடனே பரணி ப்ரோ போயிட்டாரு. விஷால் அண்ணே வணக்கம்ண்ணே. நீங்க வராம ரொம்ப போரிங் ஆச்சுப்பா. அப்புறம் சொல்லுங்க எப்படி போச்சு? எது உடம்பு சரியாயிடுச்சாண்ணே? நேத்து சொல்லணும் உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? நேத்து கூட ஒரு ரிலாக்ஸ் ஃபன் பண்ண ஒரு வெளியே போயிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. நேத்து ஒரு இடத்துக்கு போனேன். அது எனக்கே ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சில நட்புகள் கிடைச்சது. ஒரு சில
நல்ல மூமெண்ட்லாம் இருந்தது. சூப்பர் அண்ணன். நம்பால ஏதோ 10 கிலோ குறைச்சிருக்காராம். என்ன கதை தெரியுமா? வேற சும்மா நீ வேற 10 கிலோ குறைச்சிட்டாருன்னா யார்ப்பா சொன்னது உனக்கு 10 கிலோ குறைச்சிருக்காருன்னு? நீங்களும் தானே போட்டீங்க. என்ன 10 விளையாட்டு கிலோ காட்டுறீங்க? குறைக்கிறதே வந்து அந்த படத்துக்கான எய்ம். 10 கிலோ குறைச்சிட்டாருன்றது வந்துட்டு ஐயா நீங்களும் தானே போட்டீங்க. என்னங்க எல்லாரும் விளையாடுறீங்க? பா விஷால் ப்ரோ 10 கிலோ அவர் போட்டத குறைச்சிட்டாருன்னு எங்கப்பா தெளிவா போட்ட? பாருங்க. அவர் போட்டதை நான் தெளிவா பாருங்க போட்டது விஷால் தெளிவா ப்ரோ. பாருப்பா. இட் இஸ் லைக்லின்னு போட்டீங்க. லைட்டா குறைச்சாரு குறைக்கிறது வேற. திடீர்னு எப்படிப்பா ஒரு மனுஷன் வந்துட்டு 10 கிலோ குறைச்சிருக்க முடியும்? 10 நாள்ல 10 கிலோ குறைச்சிட்டாருன்னு போட்டா கூட வந்துட்டு எல்லாம் நம்புறீங்க. அதுதான் எனக்கு புரியல. சுகுமார் நான் கேக்குதாண்ணா இப்போ? கேக்குது பாரு நீ. இல்லை நடுவில் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அதான். சரி ஓகே பேசுங்க. சிம்பு 10 நாள் 10 கிலோ குறைச்சிட்டாராம். பார்ப்போம், ப்ரோமோல தெரிஞ்சிடும். 10 நாள்ல மேக்ஸிமம் 2 கிலோ குறைக்க முடியும். அதிகபட்ச எஃபோர்ட் போடணும் அதுக்கு. அதுதான் சொல்றேன். நீ சாப்பிடாம இருந்து என்ன வேணா பண்ணிக்கோ. நீ பயங்கரமான ஒர்க் அவுட் என்ன எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் 10 நாள் 10 கிலோ அதெல்லாம் இதெல்லாம் உடம்புல பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அப்படி ஆகுமே தவிர சும்மாலாம் குறையாது. நம்ம ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி சாப்பிடாம டயட்ல இருந்து அது எப்படி அந்த மாதிரி வந்து நான் நிறைய பார்த்தேன். 1 2 இல்லை, நிறைய பார்த்தேன் அந்த மாதிரி ட்வீட்ஸ். 10 நாள் 10 கிலோ குறைச்சிட்டாருன்னு. நான் அதுக்கப்புறமா தான் விசாரிச்சா நான் என்ன தலைவன் வந்து 10 நாள்ல 10 கிலோ குறைச்சிட்டாரா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னா 10 நாள்ல எப்படிப்பா வெயிட் குறைச்சிருக்காரு. 10 கிலோ குறைக்கணுன்றது வந்து அவரோட இது ஆம், இந்த படத்துக்கு 10 கிலோ ஒரு 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 சின்ன ஒரு அது வேண்டாம், அது பேச வேணாம் அதை பத்தி. பட் சொல்றேன், அவர் இதுக்காக ஒரு ரோலுக்காக ஒரு 10 கிலோ குறைக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவரோட இது. அவ்வளவுதான். சும்மா நான் ஆல்ரெடி லீனா தானே இருந்தாரு, மறுபடியும் எதுக்காக குறைக்கிறாரு புரியல. ஓ, வெந்து தணிந்தது காட்டுல ஈஸ்வரன்ல அவர் இருந்த லீன் அளவுக்கு இப்ப இருந்தாரா தகலைஃப்ல? கிடையாது. அந்த அளவுக்கு லீன்ல ஒரு லுக்கு தேவைப்படுது, அதனால பண்றாரு. ப்ரோ அப்ப நெக்ஸ்ட் படம் எப்போதான் ப்ரோ ரிலீஸ் ஆகும்? நீங்க வேற ஃபர்ஸ்ட் ஷூட் போட்டோம். இல்ல 48 49 எல்லாம் ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. அவன் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கட்டும். முடிச்சு வந்து அந்த படம் நல்லபடியா வந்துட்டு ரிலீஸ்க்கு வந்து தயாராகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டீட்டெயிலா பேசிப்போம். ஏன்னா அப்டேட்டே நான் கூட இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட்லாம் பார்த்தா அப்டேட்டே வந்து அப்டேட் மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது வருத்தமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து நல்லபடியா நடந்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ அவர் கிராஃபே அப்படியே அந்த மாநாடுல இருந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. மாநாடு, வெந்து தணிந்தது காடு, அப்படியே 10 தலை, டக் லைஃப் அப்படியே டவுன் ஆயினே போகுது. அதான் பார்க்க வேண்டியதாயிருக்கு. என்ன பண்றது? எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அது அவங்க விருப்பம். ஹீரோ பிரகாஷ் ப்ரோ நீங்க வந்தாரு, யாரும் ஆளை போலையா காணோம். கல்யாணத்துக்கு? இங்கதான் இருக்காரு. நீங்க யாரும் போலையா கல்யாணத்துக்கு? ஏங்க அது கல்யாணம் இல்லைங்க, என்கேஜ்மெண்ட்டுங்க. சரிங்க, ஏதோ சாரி போலியா நீங்க ஃபங்க்ஷனு உங்க அதாங்க நண்பர்? பட்டுக்கோட்டை கல்யாணம் எங்க ஊர்ல தான், இங்க சென்னையில தான். கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளானு. ரொம்ப டிஸ்டன்ஸ் வேற. நம்ம அதேதான். நிறைய பேர் வந்துட்டு அஹ், அது பொண்ணு வீட்டு சைடு பண்றதுனால வந்துட்டு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் அது கல்யாணத்துக்கு ஒரு கொஞ்சம் சென்னையில கிராண்டா நவம்பர்லாம் கல்யாணம். டைம் இருக்கு இன்னும். சரி சுகுமாரண்ணா, எனக்கு ஒரு டவுட். உங்க ஃப்ரெண்டு இந்த லவ் மேரேஜ் டேரக்டர் வந்தார்ல, ஒரு டாக்டரானா? ஆமாப்பா. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவங்க 3 பேர் 3 காதல் தான் சொன்னாங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன். அன்னைக்கே ஸ்பேஸ்க்கு வந்திருந்தானே. அன்னைக்கே அவன் சொன்னானே. நான் சொன்னானே. அவரு அப்படியா? நான் அந்த அன்னைக்கு கவனிக்கவே இல்லை. அவர்கிட்ட பேசணும். நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சதுங்க. சுகுமார் ப்ரோ ப்ரோ
ப்ரோ நேத்து ஏஆர் முருகதாஸ் பத்தி ட்வீட் போட்டிருந்தீங்க. என்ன ப்ரோ அப்டேட் வருதா? வரும். ஒரு அப்டேட் இருக்கு படத்துக்கு. வரும். எப்ப எதுக்கு வருது? பரணி ப்ரோ நடுவுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னீங்களே, அது என்ன சிபி ப்ராஜெக்ட்டா? எப் இன்னைக்கு ஃபுல்லா அதான் எப்போ அப்டேட்டா இருக்கு. வந்துட்டு இதுவாகும்னு தெரியல. ஏஆர்எம் ப்ராஜெக்ட் வந்துட்டு மேபி அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னது சாரி சிக்கந்தர்லாம் பார்த்துட்டு ஒரு இதுல இருக்காங்க. பட் ஆனா வந்து ஒரு 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 நான் எதிர்பார்க்குற ஒரு அப்டேட்டு அந்த அப்டேட் வந்தது அப்படின்னா அந்த படத்து மேல இருக்கிற ஐப் அதிகமாகும். ஓகே ப்ரோ. அஜித் ப்ரோ நானும் ட்வீட் பார்த்தேன். யார் கேட்டது அந்த ட்வீட்? சிபி ப்ராஜெக்ட் நானே தான். எல்லாருமே அதான் போட்டிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீங்களும் ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு நினைச்சேன். சிபி ப்ராஜெக்ட் மறுபடியும் நடக்குதுன்னு. இல்ல ப்ரோ மகராஜி டாக்டர் சிங்கல் எப்போ வரும் ப்ரோ? ஒரே நிமிஷம். என்னால வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேச முடியாது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 20க்கு மேல வரும். ஐயா நாய்ஸ் உங்ககிட்ட இருந்தா வருது. இல்ல கார்த்தி ப்ரோ வருது. அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 20க்கு மேல வரும். அது வேணா நான் சொல்றேன். அதான் சிவகார்த்திகேயனே சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு. நீங்க ஒண்ணு ஏதாவது சொல்லி விட்டு போயிடாதீங்க. ப்ரோ அந்த சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னீங்களே, அது என்ன மதராசி ரிலேட்டடா இல்ல வேற ஏதாவது? வேற ப்ரோ அடுத்த படத்தை பத்தி சொல்றாங்க ப்ரோ. ஓகே ஓகே எது ப்ரோ டானா? ப்ரோ இல்ல ப்ரோ மதராசில தான் ஏதோ சஸ்பென்ஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. மதராசில எந்த சஸ்பென்ஸும் இல்ல ப்ரோ. மதராசில சிபியோட ப்ராஜெக்ட் பண்றாருப்பா. இது எந்த சஸ்பென்ஸும் கிடையாது. ப்ராஜெக்ட் பண்றாரு. சிபியோட ப்ராஜெக்ட் வரும். அதான் எப்போ வரும்ன்றதுலாம் வந்துட்டு அதுதான் சஸ்பென்ஸ். அப்போ நேத்து வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணாராமே. விபின்னு நீங்க திடீர்னு மாத்துறீங்க. ஏங்க இல்ல வெங்கட் பிரபு ஒரு ஏங்க நிமிஷம். வெங்கட் பிரபு வந்து அவர் என்ன சொன்னாரு? என்னோட அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் கூட தான் சொன்னாரு. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் நான் பண்றேன்னு அவர் சொல்லல. சரிங்களா? பார்த்தீங்கல்ல வார்த்தை பார்த்தல ஓகே ஓகே. பரணி வந்து இப்படிதான் புல் பண்ணி வந்து விஷயத்த வாங்கணும். சும்மா வந்து பரணி கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டான். இல்ல கரெக்ட் தான். வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் சிவகார்த்திகேயன் கூட. ஆனா சிவகார்த்திகேயன் அடுத்த படம் வெங்கட் பிரபு இல்ல. அதுதானே பரணி ப்ரோ? ஆமா. அது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்பயே சொல்லிக்கிறேன். அப்படிதான் அட்லி வழி. சரி அட்லி அண்ணாக்காக வெயிட் பண்ண மாதிரி இவரு வெயிட் பண்ணுவாருன்றீங்க. அவர் எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தாலும். அஜித் ப்ரோ இந்த 3 பேர் என்ன சொன்னாங்கன்றதையும் பதிவு பண்ணுங்க. அப்படி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து அடுத்து இப்போ வந்து 24 ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. 25 ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல. 25 ஆல்ரெடி இப்போ பராசக்தி அவர் வந்து அது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 24 பண்றப்போ அது முடிச்சுட்டு மேபி வந்துட்டு வெங்கட் பிரபு கூட போகலாம். இல்லைன்னா அது பண்ணிட்டு இருக்கப்பவே சைமல்டேனியஸா வெங்கட் பிரபு கூட ஷூட்டிங் போகலாம். பட் ஆனா தலைவா நான் வந்துட்டு இன்னொரு டவுட் நான் கேட்டுறேன். என்னன்னா பராசக்தியில பரணி சொல்லுங்க. அத்தர்வாக்கோட ஸ்கோப் வந்து பாப்பேன். செம்மையா இருக்கும். அப்படியாண்ணா? சூப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல்னாங்க. பரணி ப்ரோ என்னன்னா இந்த மோகன்லால் ரோலுக்காக நேரத்துல சொல்லல. ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு அத்தர்வாக்கு வந்து பயங்கரமா எலிவேஷன் நிறைய இருக்கு படத்துல. சரி 47ல ஜீத்து மாதவன் மோகன்லால் நடிக்கிறாரு. சூர்யா காப்ரோல் வரைக்கும் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலா அதுல ஜெயம் ரவிக்குமே நல்ல ரோல் இருக்கும்னு தான் கேட்டேன். தோணுது. நான் அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அதை பார்த்தப்ப சொல்றேன். அதை பார்த்து வச்சு அவர் ரோல் மாவீரன் தான் கேட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் அதிகமா கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. மோகன்லால்லாம் எனக்கே தெரியாது. ஜெயம் ரவியோட அவரோட ரோல் சாரி ரவி மோகன். ஐயா குட் நைட் டைரக்டர் தானே ஐயா மோகன்லால் வேற அப்பப்ப எஸ்கே ஏதாவது மறந்து படம். போயிருது. ஏங்க இவருக்கு கேக்குதா இல்லையா நம்ம பேசுறது? பரணி ப்ரோ அவருக்கு நாங்க பேசுறது கேட்கல போல. கீரை இறக்கி விடுங்க. சும்மா நான் இது பரணி கேட்டீங்களா கேக்குதா? சாங்ஸ்? அவங்க எல்லாம் பேசுறாங்க கேக்குதா? தலைவன் தலைவி ஃபுல் சாங்ஸ் வந்துருந்துச்சு. மத்தவங்க நீங்க எல்லாம் பேசுறவங்க பேசுறது கேக்குதா ஏங்க கேட்கலையா? அவருக்கு கேட்கலங்க. குழந்தை அவரு நான்சிங்காவே தனியா போய் பேசிட்டு நிக்குது. இருக்காருங்க. கேக்குறீங்க? குழந்தை தனியா எனக்கு எதுவுமே பேசிக்கிட்டு இருக்கு. கேட்கலையே. ம். கீழே போயிட்டு வாங்க. நான் தனியா கீழே போயிட்டு வாங்க. பேசுறேனா? கண்டிப்பா தனியா தான் பேசிட்டு இருக்கீங்க. போயிட்டாரு. விஷால் ப்ரோ ஏதாச்சும் கேம் போடுங்க. எங்க அவன் போயிட்டான்னா என்ன ஆளே காணோம். பிரகாஷ் அண்ணா கோவஸ்ல இருக்காரு. டிராவல்ல இருக்காப்லையோ?
அவர் அக்செப்ட்னு 10 வாட்டி எனக்கு காட்டிடுச்சு. ஆனா வந்து ஆள் பேசவே மாட்றாரு. கோஸ்ட்ல தானே ஏன் இருக்காரு. நான் ஸ்பேஸ்ல இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து இங்க தாங்க இருக்கேன். சவுண்ட் கேட்கும் பேசாம இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, நாங்க உங்ககிட்ட போட்டோ கேட்டா நீங்க அனுப்பவே இல்லையே ப்ரோ. குரூப்பை பாருங்க, குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நீங்க என்ன பார்க்கல. ஒரு போஸ்டே பண்ணிட்டாருண்ணா. அப்படி வாங்க. எப்படி ப்ரோ எடுத்தீங்க? எப்படி எடுத்தேன்னா கையால தான் எடுத்தேன், மொபைல் வச்சு தான் எடுத்தேன், வேற என்ன தெரியும். நல்ல சம இது இந்த குவாலிட்டி மாதிரி இருக்கு, டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டி மாதிரி. மாப்பிள்ளை போனை பிடுங்கி மாப்பிள்ளை போன்லயே எடுத்து நான் இதில் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதானே நீங்க அப்பயே பிளான் பண்ணீங்களே போன்ல எடுக்கணும்னு. நீங்க கேமரா எடுத்துட்டு இல்லைன்னா அட போகும்போது கேமரா நான் வரலங்க, அங்கே போயிட்டு அவர் ஃபோனை பிடிக்கி இன்னைக்கு ஃபுல்லாகவே அவர் ஃபோனில் தான் ஒரு 150-200 ஃபோட்டோ எடுத்து என் செல்லுக்கு மாற்றிக்கிட்டேன். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாதிரி ஒரு வைப்பு முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புனேன். அதனால் கிளம்பும் போது ஸ்பேஸ் ஜாயின் பண்ணிட்டேன். சரி கேட்டுட்டு மட்டும் இருந்தேன், பேச முடியாது, உங்களுக்கு நாய்ஸாக இருக்குன்னு கேட்க முடியாது, பின்னாடி பாட்டுலாம் ஓடும். அதனால் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது டாபிக் கிடைச்சா மட்டும் பேசுகிறேன். பஸ் வைப் தான் உங்களுக்கு ஜாலியா இருக்குமே. இல்லை சூப்பராக இருந்துச்சு, மதியானம் போகும்போது செம்ம வைப்பு. இப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வைப் செம்மையாக இருந்துச்சு. நல்லா சொந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நடத்தின மாதிரி உங்களை இருந்துச்சு. காட்டவே நல்லா இல்லை ப்ரோ வைப். எனக்கு. நாங்க நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு காட்டவே இல்லை உங்களை. நான் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், இருங்க, நான் குரூப்பில் மொத்தமாக போடுறேன். பிரகாஷ் ப்ரோ மேரேஜுக்கு நம்ம ஒன்றா போகணும். போவோம் எல்லாருமே போவோம். மேரேஜுக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல ஒரு இது இருக்கு, ட்ரீட் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்ன நாளைக்கு வந்து என்ன போல போலாம். சூமர்ண்ணா கேக்குதா? கேக்குதுப்பா. ஓகே என்ன ஓகே. பாரு, நடுவுல திடீர்னு இல்லண்ணா, நீ பாட்டுன்னு பேசினே இருக்கிற, நாங்க பேசுறது ஒண்ணு கேட்கல, ரிப்ளை நீயே பண்ணிக்கிற. எனக்கு எதுவுமே கேட்கலண்ணா. நான் தனியா புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லி லீவ் ஆயிட்டு வந்தேன். சாரி, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஸ்பீக்கர் வந்தா வெளியே தூக்கி போடுதான். ஐயோ, ஆமா. எல்லாரும் அதான் சொல்றாங்களே, என்ன பிரச்சனை இன்னைக்கு? இல்ல ஒருத்தர் மட்டும் அப்படி ஃபர்ஸ்ட் வந்தப்போ சொன்னாரு. ப்ரோ அப்படி வராங்க வழிக்கு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? நான் நேற்று வந்து காய்ச்சேன் ப்ரோ. ஆமா கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த சீரிஸ் பத்திலாம் நிறைய கேட்பீங்க தானே பிரகாஷ்? ஆமா. ஆமா, யாரும் அந்த கேம் ஆஃப் த்ரோனை பத்தி கேட்கல ப்ரோ. புரியல, என்ன ப்ரோ? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறைய பேசியாச்சு ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல. அப்படியா? ஆமா பேசிட்டீங்களா பிரகாஷ்? அதெல்லாம் பாத்துட்டீங்களா நிறைய Game of பேசிருக்கோம். Thrones? பிரகாஷ் நான் டிராவல்ல இருக்கிறதுனால அவரு ப்ரோ கேட்டுட்டு அடுத்து இருப்பாரு. நெக்ஸ்ட் ஜனநாயகன் படத்துல இருந்து அப்டேட் இருக்கா? ஜனநாயகன் ஏங்க யாரு கேக்குறது? ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க. ஜனவரி தான் படம் வருது. அதனால டிசம்பர்ல தான் அப்டேட்ஸ் எல்லாம் வரும் இனிமேல் அந்த படத்துக்கு. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருந்து இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கு. இல்லைங்க கரெக்டா இப்ப 4 இமோஜி போடுவாரு பாருங்க. பேசும்போதே அவர் எமோஜி போடுவாரு. அவர் செப்பரேட் போட்டேன் சார். பரணி ப்ரோ, நான் வந்துட்டு சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டேன் பரணி ப்ரோ. இது கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சூப்பர். இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நாளைக்கு வந்துட்டு நம்ம அதை பத்தி பேசுறோம். கண்டிப்பா ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் இப்பதான் ஹண்ட் வந்து 5 எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, என்கேஜிங்கா போகுது. பட் ஆனா வந்துட்டு எனக்கு 1-2 விஷயங்கள் வந்து இந்த ஆன்சர் கிடைக்காம இருக்கு. அது லாஸ்ட் 2 எபிசோட்ல கிடைச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா வந்துட்டு
பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். என்ன கதைன்னு. ஓவரால் அண்ட் ஓகே சீரிஸா? இல்ல ப்ரோ. உண்மையிலேயே வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காம என்கேஜிங்கா தான் போகுது. பட் ஆனா நமக்கு பார்க்குறப்போ வந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும்ல. இது ஏன் இப்படி? எதுக்காக? அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல. அந்த மாரி 1, 2 கேள்வி மட்டும் தான் மனசுல இருக்கு. பட் ஆனா நம்ம சீரியஸா எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. நல்ல சீரியஸ் தான். பிரகாஷ் நான் ப்ரோ பார்த்து சொல்லுங்க. என்ன ட்ரெண்ட்ஸுட் வந்து கிஃப்ட் அது இதுன்னு கொடுக்குறேன்னாங்க, ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு அதெல்லாம் பண்ணானா இல்ல வந்து எப்பவும் போல அமைதியா இருந்துட்டானா? எதுவும் இங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு பர்சனலா நம்ம பேசுவோம். பர்சனலா விட்டுருவோம். இப்போ நம்ம சினிமா சரி, அப்டேட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்ல நல்லபடியா பேசுவோம். போச்சா? அதுலயும் சூப்பரா போச்சு. சூப்பரா கிளம்பிட்டீங்களா ஜாலியா நீங்க? போச்சு. இப்பதான் சந்தோஷமா கிளம்புனீங்களா? இருந்துச்சு. ஓகே. இப்பதான் என்ன கிளம்புறேன் இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா ப்ரோ வீட்டுக்கு போக? 2.5 மணி நேரம். ஓகே ஓகே. அப்ப நீங்க 11:30 போயிடுவீங்க. ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் ஆயிரும். மணி 9 12 ஆயிடும். 11:15 ஊருக்கு போயிடுவேன். ஆமா 12 கூட ஆகலாம். பிரகாஷ் நான் யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு தான் நீங்களே போறீங்கன்னா, நான்லாம் வந்திருந்தா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இல்ல உங்க ஊருக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு கூட. அவரும் இப்ப நம்ம என் கூட தான் வராரு. அப்படியா? பாருங்க அவர் கூட வந்திருக்காரு ட்விட்டர்ல இருந்து. சரி. நீங்க ஆரம்பிக்காதீங்க. நம்ம மேரேஜ்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரி, யாரோ நேத்து எக்ஸாக்ட்லி ஓகே பட்டுக்கோட்டை நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தாங்களா ப்ரோ? வரவே இல்லை. மெசேஜ் கூட பண்ணல அவரு. சொன்னது யாருன்னு நானும் மறந்துட்டேன். சரி, மொத்தமா பேசுங்க. பிரகாஷ் ப்ரோவால ஃபுல்லா பேச முடியாது, சவுண்டா இருக்கும்ட்டு. விஷால் நீங்க என்ன அமைதியே இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணா இல்லண்ணே, சாரிண்ணே. அக்கா கரெக்டா படம் இந்த பாத்தியா? டைம்ல. என்னன்னா எந்த படம்? அக்காவோட படம். அக்கா படமா? என்ன படம்? அக்காது வந்ததுப்பா. வனிதா. ஓ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்க. தப்பா சரி சொல்லாதீங்க. சாரி. பாத்தியா இல்லையா? என்ன நான் ஏதோ உங்களுக்கு ஃபீல் ரீல் பண்ணிட்டு ஷேர் இருந்தாங்க. நம்ம ஐயா வந்துட்டு ஏதோ கேஸ் போட்டாரு போல. என்ன கதை? இல்ல தீர்வாச்சா? விஷால் ப்ரோ, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரீல் அனுப்புறேன். இன்னைக்கு காலையில தான் பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்புனேன். அது ஒரு மாதிரி ஓகே, ஃபன்னா இருந்துச்சு. அனுப்புங்க. அந்த படத்தோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். ஓஹோ, ஓகே. வந்துட்டு ஏங்க எப்படி ஓடுது சூப்பர்மேனு? சூப்பர்மேன் எப்படி ஓடுதுன்னா நல்லா ஓடுது. பாசிட்டிவா தான் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவா தான் ப்ரோ இருக்கு. ஏன் என்னாச்சு? உங்களுக்கு படம் பிடிச்சதுல்ல? படம் பிடிச்சதுல கேக்குறேன் சும்மா. இல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏ சென்டர்ஸ்ல எல்லாமே நல்லா தான், புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா தான் ஓகே, போயிட்டு அப்ப என்ன தெரியுமா தலைவா பேசணும்? குட் நைட் டைரக்டரோட படத்துல தான் மோகன்லால் இருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா. இப்ப 2 நாளா என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா ஜீத்து மாதவன் படத்துலயும் மோகன்லால் இருக்காராமே. அது முதல்ல என்ன உண்மை, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல நான் வந்துட்டு இது விஷால் ப்ரோ, மோகன்லால்கிட்ட டாக்ஸ் போச்சு. அது உண்மைதான். எஸ்கே ஃபிலிம்க்கு மோகன்லால் கூட டாக் போச்சு. அது இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு கமிட் ஆனாரா இல்லையா, இல்ல டேட்ஸ் ப்ராப்ளமா இதுன்னு எனக்கு வந்து அது கிளியர் பிக்சர் எனக்கு தெரியாது. பட் சூர்யா படத்துல வந்து மோகன்லால் இருக்காரான்னு சொல்லிட்டு அது சிவா ப்ரோவோ இல்ல பிரகாஷ் ப்ரோ இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க. எனக்கு சீரியஸா அது ஐடியா இல்லை. விஷால் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகட்டும் ப்ரோ, அப்புறம் ஆக்டர்ஸ்க்கு போவோம். உண்மையிலேயே எனக்கு ஜீத்து மாதவன் தான் ரொம்ப ஆசை இப்ப வந்திருக்கிற ரூமல்ஸ்லயே. அன்வர் ரஷீதும் நல்லா இருக்கு, சாய்ஸ் தான். ஜீத்துவும் அவர் என்ன ஓகே படம் சாய்ஸ் எடுத்தாரு தான். அன்வர்? யாரு? அன்வர் வந்துட்டு எந்த படத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? டிரான்ஸ் பண்ணாரு. இல்ல அது ஒண்ணுதானா? துடிக்குது புஜம். ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ் வந்து கமர்ஷியலா இருக்காது ப்ரோ, நல்ல படம் தான். அன்வர் ரஷீதை விட எனக்கு வந்து ஜீத்து மாதவன் பெட்டர்ன்னு தோணுது. அதுதான் அது நடந்தே ஆகணும். எனக்கு அந்த ரூமர் வந்ததுல இருந்து அது நடந்தே ஆகணும் தான் தோணுது. எனக்கு 2 படமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ்க்குலாம் போவோம். இல்ல புரியுது ப்ரோ. சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா யாரோ கேட்டு சொல்றேன்னுலாம் சொன்னாங்களே ஃபேன் கிளப்ல, அவங்க யாராவது வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்வேந்தன். ஆமா. யார் தமிழ்வேந்தன்?
நம்ம ஸ்பேஸ்க்கு அடிக்கடி வருவாருண்ணா. ஓ அவர் அவர்தான் என்ன இப்போ பிரகாஷ் ப்ரோ எக்ஸாக்ட்லி பட்டுக்கோட்டையில பிரகாஷ் ப்ரோ மீட் பண்ண போறேன்னு அவர்தான் சொன்னாரு நேத்து. தமிழ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியாச்சு. எப்பனாதான் கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? கமல் ஸ்பீக்கர்ல இருக்காரு. இப்ப வாய்ஸ் கேட்டுச்சு டிரான்ஸ். ஸ்பீக்கர்ல தாங்க இருக்காரு. திடீர்னு அப்படியே துடிச்சாரு பாருங்க. டிரான்ஸ் அப்படின்னாரு. எனக்கு கீழே லிசனர்ல காட்டுது. லிசனர்ல காட்டுது. கமல் ப்ரோ பேசுங்க. இருக்கேன் ப்ரோ. எனக்கும் ஜித்து மாதவன் படம் தான் நடக்கணும். ஓஹோ. சரி, அந்த இது 2 வந்தா நல்லா இருக்குமே. என்னதான் ஆச்சு? அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்ப டாக் போச்சா படம் வந்தப்ப ரோமான்சம்? ஆமா, அந்த டைம்ல சொன்னாங்க. எனக்கு தெரியல என்னன்னு. அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ட்ரூ ஈவெண்ட்ஸ் தானா? அந்த படத்துலயே வரும்னு நினைக்கிறேன். கடைசியில அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா தங்கி இருப்பாங்கல்ல அந்த வீட்ல, அவங்க ஒரிஜினல் பிக்கு வரும். ஆமா. பரணி ப்ரோ ஆதி என்ன கை தூக்குறாரு, உங்களுக்கு காட்டுதா? எனக்கு இன்னைக்கு பயங்கரமா இதாகுது, ஷேக் ஆகுது. அந்த இது நிறைய பேர் கனெக்டிங்ல காட்டுது. ஆதி ப்ரோ ஐடி எனக்கு காட்டல. ப்ரோ தெலுங்குல அயன் ரிலீஸ் ஆகுது. அயன் ரிலீஸ் ஆகுது இந்த மந்த் எண்ட்ல. புதுப்பேட்டை ரிலீஸ் ஆகுது. சுகுமார்னா என்ன சொல்றீங்க? தியேட்டருக்கு படையெடுப்போன்னு. சுகுமார் ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ஸ்பேஸ் போட்டாரு. அப்படியே சொல்லாம பண்ணாம கட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதான் பண்ண போறாரு. புதுப்பேட்டை ரீரிலீஸ் ஆகுதாம் ப்ரோ. ஆமா ஆகுது. நான் சும்மாவே அந்த படம் மேல வெறியா இருப்பேன். அத கேட்கலங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டோம். புல்காபா என்ன சாப்பிடுறாரு? ஏதோ முல்காப்பா அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப தப்பா கேட்டுச்சு. பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரா? அவர் கோவஸ்ட்ல புல்கா இருக்காரு. புல்கா எனக்குலாம் அவர் ஐடியே காட்டல. எனக்கு அவர் ஐடியா காட்டல. எனக்கு கமல் உங்க ஐடியா எனக்கு காட்டல. அத்தாடி. கமல் ப்ரோ ஐடி, பிரகாஷ் ப்ரோ ஐடி எல்லா ஐடியுமே எனக்கு காட்டுது. பாகுபலி வந்து 4 மணி நேரமா ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் 17 நிமிஷம் மட்டும் குறைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். வேணாம் அதுவே நல்லா தான் இருக்கு. தமனா பர்சன்ஸை குறைச்சாலே போதுங்க. செகண்ட் பார்ட்ல அனுஷ்கா போர்ஷனையும் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் பயந்தாங்குழி மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாருல, அந்த சீன்லாம் குறைச்சிட்டாலே போதும். கரெக்ட். அந்த அம்பு விடுறது அதெல்லாம் அப்படி நடிச்சாதானே ப்ரோ அவங்க வந்து ப்ரோ அந்த சீன் இருக்கிறதுனால தானே அவர் வந்து மகிழ்மதியோட ராஜகுமாரன் ஆகும். ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க தீக்கம்பத்தை வச்சு. அது இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அப்படியே கீழே குனிஞ்சு அப்படி உட்காருவாங்க பாத்தியா? அது அந்த மாதிரி நடிச்சுனாங்க. அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அந்த சீன்ல. அதுக்கப்புறம் அனுஷ்கா வந்துட்டு அவர் தோல்ல நடந்து போவாங்களே, அந்த ஷாட் இருக்கு, பாட்டு இருக்கு, கப்பல் பறக்கும். கப்பல் பறக்கிறதெல்லாம் வேணாம். அந்த பாட்டு நல்லா இருக்கும் பாருங்க. பாட்டு நல்லா இருக்கும்னா, ஆனா 2 படமும் சேர்ந்து விடும் போது நீங்க இதெல்லாம் கம்மி பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து பிரசன்ட் போர்ஷன்ல கொஞ்சம் குறைப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஓபனிங்ல மேல ட்ரை பண்றாருல. அம்பு விடுறதுல பிரச்சனை இல்ல. அது சீனே கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஆனா இது 2 கம்பைன் பண்ணும்போது சொல்றேன். தனி படமா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியாது. பட் 2 கம்பைன் பண்றப்ப நமக்கு அந்த இடத்துலயே ஒரு இது ஃபீல் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வடக்கு ட்ராக்கர் போட்டிருந்தாரு, இந்த ரீ ரிலீஸே 200 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. பாருங்க எல்லாரும் வாவ், எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? இல்ல நிஜமா வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட படம் தான் ப்ரோ. அப்படிப்பட்ட படம் தானே அது. சூப்பர்ங்க. பரணி ப்ரோ நாளைக்கு 1 இயர் ஆஃப் மாவீரன். ஓ சூப்பர். டைம் லைனை பாருங்க. 2 இயர்ஸ் ப்ரோ. 2 இயர்ஸ் ஆஃப் மாவீரன். நைஸ். செம. ஜப்பான்ல என்னைக்கு ரிலீஸ்? 1 இயர் ஆஃப் இந்தியன் 2 யாருமே பேசல. இல்ல நான் பேசினா எல்லாரும் திட்டுவீங்க.
இதுக்கு அதனால தான் டெஸ்ட்ல இல்ல ப்ரோ தெரிஞ்சுக்கிட்டே நீங்கலாம் பேசவே ஜப்பான்ல மாட்டீங்க. ஜப்பான்ல எப்ப ரிலீஸ் ஆகுது மாவீரன்? அததான் கேக்குறேன். மாவீரன் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே வைக்கிறீங்களான்றேன். ரிலீஸ் ஆயிட்டு அங்க நல்லா ஒரு அளவு போயிட்டு இருக்கு. நீங்களே இப்படி ப்ரோ சொல்லலாம். கம்மிங் சூன் தான் சொல்லிட்டு போஸ்டரா விட்டுருந்தாங்க. ஏங்க என்னைக்கு அவர் ஆச்சு? வீடியோ போட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப போச்சு. எந்த வெள்ளிக்கிழமை? 11ஆம் தேதி. ஆமா. முந்தா நாள் தான் ரிலீஸ் ஆச்சா? ஓகே ஓகே. ஜப்பான்ல அமரன் பரணி எனக்கு கான்டாக்ட் அப்ப பண்ணி எல்லார்கிட்டயும் நேரடியா கேட்டுட்டு இருக்கா போன்ல. கரெக்டா செகண்ட் ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு போல. அமரன் கிடைக்க வேண்டிய ஃபுல் ரெகக்னிஷன் மாவீரனுக்கு தான் ப்ரோ கிடைச்சிருக்கணும். எஸ்கேவோட பெஸ்ட் மாவீரன் தான். அமரன் ஓகே, ஆனா மாவீரன் தான். இப்பெல்லாம் பேசினாதான் பரணி பிடிக்கும். இங்க இருக்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க ப்ரோ. எல்லாத்திட்டையும் கேளுங்க, மாவீரன் தான். மாவீரன் டீம் தான் எல்லாரும். எனக்குதான் அமரன் சீமராஜாவே கம்மியா தான் இருப்பாங்க. நினைப்பேன். சீமராஜா வந்து அந்த அளவுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டேன். என்னதுன்னா சீமராஜா? சீமராஜாக்கா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்ல சுமார் நான் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இந்த சீமராஜுக்கு அதே ரெகக்னிஷன் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. சீமராஜா கிடைச்சிருக்கணுமா? இல்ல நீங்க வருத்தமே படுங்க போதும். இல்ல நீங்க வருத்தமே படுங்க போதும். வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நானே சொல்றேன், நீங்க வருத்தமே ப்ரோ அந்த படம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அந்த படம் எனக்கும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு மாவீரன் எவ்வளவோ பெட்டர் ஃபிலிம். நான் மாவீரன் இதெல்லாம் கம்பேர் பண்ணல. சீமராஜா பிடிக்குங்கிறது அவருக்கு அப்புறம் ரெகக்னேஷன் அப்பயே கிடைச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். கிடைச்சிச்சு அந்த டைம்ல தான் அது என்ன சீமராஜா ரெகக்னிஷன். பிடிக்கும்ன்றாரு, அப்படியே நடுவுல போட்டாரு பாருங்க பரணியில. எனக்கு அந்த பிடிச்ச படம் தான். அததான் சொல்றேன். பட் டப்புன்னு பேசிட்டே இருந்தாலும் இருக்கும்போது அப்படின்ட்டு சீமராஜா பிடிக்கும்ட்டான். ஏங்க நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. பிடிக்கும் நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு பரணிக்கு பிடிக்கலன்றோம். பிரின்ஸ் பிடிச்சனாலதான் பிரின்ஸ் பரணின்னு பேர் வச்சாங்க. நீங்க ஒண்ணு நான் பிரின்ஸ் நல்ல படம் நான் எங்கேயுமே சொல்லல. பட் எனக்கு அது நல்ல படம் தான். எனக்கு எஸ்கேவோட ஒரு டாப் 5 போட்டா ஆமா. கண்டிப்பா அதுல பிரின்ஸ் ஓபன் ஆகும். பாட்டு, விஷுவல், இல்ல ஆக்டிங். அந்த படம் விங்கிரி விங்கிரி மஸ்தாயே. இல்ல பிரின்ஸ் அதான் இவரு சிவகார்த்திகேயனே கரெக்டா சொன்னார்ல ஒரு பேட்டியில. அந்த மாதிரி பிரின்ஸ்ல ஒரே பிரச்சனை அதுல சிவகார்த்திகேயன் நடிச்சதுதான். ஏன்னா அவரோட ஸ்டேஜ் இருக்காது, அதை தாண்டிட்டாரு. அதை நடிக்கிற இடத்த அவர் தாண்டிட்டாருன்றதான் அதோட மேட்ரு. ஜாதி ரத்னம் மாதிரி ஒரு படம். ஆக்சுவலா நவீன் பொலிஷிட்டே திருப்பி அவனை வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அதுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சிவாவே சொன்னார்ல அதுக்கப்புறம். இவரு அதான் வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த டைம்ல பண்ணிருக்கணும். எதிர்நீச்சல். அதேதான். ஒரு மாசிரவாலாம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் பண்ற படம் இல்ல அது. சரி விடுங்க. ஆனா தனித்தனி சீனா எனக்கு 2-3-4 சீன் அதுல சூப்பரா இருக்கும். குஷி பார்த்துட்டே இருக்கீங்களே. இல்ல இனிமே மாஸ் படம் தான் வருது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னேன். மதராசி மாசா ஃபுல்லா? நீ எனக்கு புரியலையே. டீசர் ஒண்ணு வந்துச்சு, கவிதையா இருந்துச்சா டீசர்? ஏண்டா மதராசியோட டீசரை பாக்கும்போது உனக்கு என்ன லவ் படம் மாதிரியா தெரிஞ்சுச்சு? முருகதாசன் ரெம மாதிரியா படம் எடுக்க போறாரு? இல்லங்க, என்ன எல்லாரும் ஒண்ணு கூடுறீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. எமோஷனலா இருக்குன்னாங்களே தலைவா, அதனால கேக்குறேன். எல்லா ஆக்ஷன் படத்துல ஏண்டா எல்லா படத்துலயும் தான்டா எமோஷன் இருக்கும். எனக்கு புரியலையேடா. என்னடா லாஜிக்கா பேசுற? அவர்ட்ட கலாய்க்கிறேன், அது கூட தெரியாம உட்கார்ந்து. இல்ல விஷால் ப்ரோ, என்ன எமோஷன் தெரியணுமா? என்ன? இல்ல தெரிய வேணாம். நான் படமே பாத்துக்கிறேன். விஷால் ப்ரோ வளரிட்டு எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. அததான் சொல்றேன். என்னென்ன வளர்றேன்? சரி விடுங்க. வாய் தவறி அது ஆக்ஷன் படமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இல்ல சமாளிக்கிறீங்க. மதராசி டீசரை பார்த்துட்டு அது ஒரு ஃபேமிலி படம் நினைச்சேன்னா நான் ஒரு வடிகட்டின முட்டாள்னு நான் நம்புறேன். அத ஒரு கேள்வியா அவங்க கிட்ட கேட்டேன்னா அதுக்கும் இவ்வளவு நேரம் நீங்க சீரியஸா பதில் சொன்னீங்கன்னா நீங்களாம் யாருன்றத புரிஞ்சுக்கோங்க. விஷால் ப்ரோ அது ஃபேமிலி படம் தான். அப்படி சொல்லுங்க அஜித். நாங்க ஒரு டோன்ல போய்கிட்டு இருக்கோம், புரியாம இந்த மாவீரன் ஆதி என்ன பரணி ப்ரோ உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையே? சொல்லுங்க நீங்களும். உங்களுக்கும் புரியல, அதான் தெரியும். உங்களுக்கும் புரியவே வேணாயா? போஸ்டர் பாய் நம்ம மாவீரன் வந்து முன்னாடி வந்து இந்த டிபி எந்தெந்த படத்துக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காரோ அந்த டிபி எல்லாம் வச்சுட்டு வருவாரு. இப்ப புதுதா டிபி வச்சுட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியல என்ன கதை. அதான் அதுக்குதான் எதிர்பார்க்கிறாரு. டெய்லி ஒரு பிஆர் எங்க கூலி எதிர்பார்த்தா அதுல அவங்க ஒரு பாட்டுக்கு தாங்க ஆடி இருக்காங்க. அதை எதிர்பார்த்தா வந்திருக்காரு. அவர் மோனிகா பெலூசி ஃபேனுங்க. அவர் மோனிகா பெலூசி ஃபேனு, அதனால அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரு. யாரு அவங்க ஹாலிவுட் ஆக்ட்ரஸா? ஆமா ஆமா. நாளைல இருந்து அவர் விரதமே இருக்க போறாரு கூலிக்காக. இவங்களுக்குலாம் தெரியுமா? ஆமா பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரியாதுல்ல? கூலி வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும். லியோவோட 1 ரூபீஸ் அதிகம்னா நாளைல இருந்து அவர் விரதம் 1 மாசத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. 1 மாசத்துக்கு சீரியஸா நான் சொல்றேன். அது அவரே சொன்னது. சீரியஸா சொன்னாரு. சீரியஸாவே அது சொன்னாரு அவரே.
இருங்க இருங்க மாவீரன் ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. எதை பத்தி? இல்ல இவங்கலாம் சொல்றாங்கல்ல அத பத்தி உங்களுடைய சபதத்தை பத்தி பேசுவீங்களாங்க? அவங்க சபதம்லாம் இல்ல ஒரு விரதம்லாம் சொல்றாங்களே. ப்ரோ விரதத்தை இந்த சாரி, சும்மா வருஷம் அதை தாண்டா சும்மா இந்த மாத்த சொல்லு. சொல்லிட்டேன். வருஷம் ப்ரோ இந்த வருஷம் அது மறந்து நானே அவருக்கு அவரு சப்போர்ட் பண்ற படம் ஜுராசிக் பார்க் மட்டும் தப்பிச்சிருச்சு. மித்த எல்லாத்துக்கும் அடிதான். ஏங்க அப்படின்னு பார்த்தா அடிலாம் நான்லாம் சாதா வந்து அடி இல்ல. இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்ன எல்லா படமுமே செருப்பை கழட்டி நீ அண்ணே சப்பு சப்புன்னு அடிச்சிருச்சுங்க உங்களுக்கு அண்ணே கண்ணத்திலேயே. ஏன்னா உங்களுக்கு நீக்கு நல்லா இருந்து தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். பாவம் அத அவரு அவரு கொஞ்சம் கீழே படம் ரிலீஸ் இருந்துட்டு. ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருந்தா தெரியுமா? ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல நிஜமாவே ஆத்தாடி நான் வந்து ஆத்தா. வீர தீர சூரன், நீக்கு, அப்புறம் 3BHK அப்படின்னு இந்த இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன் எல்லா படமுமே. நீ கூட்டு போய் சப்பு சப்புன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு வீட்டுக்கு. நீ இல்ல மதராசியை அதான் நம்பி இருக்கேன். சூரன் டீசென்ட் தானே மதராசி சொன்னீங்க. இன்னும் இன்னும் மதராசி இன்னும் நம்ப அதுல வேணாம். இன்னும் அதுல மிச்சம் இருக்கிறது மதராசி நம்ப மதராசியும். வேணாம். மதராசி ஆ நீங்க நம்ப வேணாம் விடுங்க. ஏன்டா? நீங்க பாருங்கண்ணே உங்களை ராசி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இல்லாதவன் போங்க. பாக்குறான் நானே. ஆமா, உங்களை ராசி பண்ணையார பத்மி இல்லாதவன் பீட பாக்குறான். மாதிரி டீல் பண்றான் நீ. அதான் எனக்கு புரியலையே அப்படியெல்லாம் பரணி இல்ல. ப்ரோ, என்ன புரியலையே என்ன இல்ல இல்ல அப்படிதான் எனக்கு நான் எதிர்பார்க்கட்டோங்க. நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு படத்தை எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த படம் வந்து நமக்கு சின்ன சீன்ஸ் கூட வந்துட்டு நம்ம வந்து பெருசா வந்து இம்பாக்ட் கொடுக்காது. பட் அதை ஏன்டா எதிர்பார்க்காம அதுக்குன்னு அந்த படம் நாசமாகவும் நினைச்சடா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் ஒரு நாசமா படத்துக்கு? போகணும்னு நீங்க நினைக்க வேணாம். சரி இப்படி ஒரு படம் வருது நம்ம போய் பார்ப்போம் அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் போதும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் டேய், வேணாம்னு தான் நீ சொல்றேன். என்ன எனக்கு புரியலையே. நம்ம வந்து வேணும்னே நினைச்சு செட் பண்ணிக்கிறோமா அந்த மாதிரி? அதுவா எக்ஸ்பெக்டேஷன்றது அதுவா உருவாகிறதுடா. எனக்கு இது மேல நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு நினைக்கிறோம். அப்புறம் நானே என் மனசுக்குள்ள போய் சொல்லிக்குவா வேணா வேணா ஆமா நம்பாத, ஆமா வேணா வேணா நம்பாத அப்படிதான் சொல்லுவோம். சொல்லிக்கோங்கன்னு சொல்றேன். என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குதுடா. இல்ல அப்படின்னா இப்போ பரணி ப்ரோ அப்படின்னா ஓடிடில வரட்டும் பாத்துக்கலாம் தான் வெயிட் பண்ணணும். அப்படிலாம் இல்லைங்க. தியேட்டர்ல போகும்போதே எக்ஸ்பெக்டேஷன் கம்மியோட போய் நான் சொல்றேன். நான் சீரியஸா சொல்றேன். தக் லைஃப் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு தான் போனேன். ஏங்க தக் லைஃப விடுங்க எல்லாரும். இல்ல என்னங்க விஷால் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. நீ ஏன்டா விஷால் இது பண்ற? மாவீரனே சும்மா இருக்கா? ஓ ஓகே ஓகே சாரிடா. தக் லைஃப் உங்க படம் கிளைம் பண்ணிக்கிட்டீங்களோ? சாரி சாரி. தக் லைஃப் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்க படம் கிளைம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அது. அதெல்லாம் நாங்க இவங்க claim பண்ணல. அவரு தாங்க ரங்கராய சக்திவேலு. புரியுது புரியுது. விடுங்க 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 முடிஞ்சது. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு தக் லைஃப் பிடிச்சா? ரங்கராய அது என்ன சக்திவேல் விண்வெளி நாயகான் இன்ன வரையும் அந்த பாட்டு கேட்டுனே இருக்கேன் ப்ரோ டெய்லியும். ஏங்க எனக்கு புரியலைங்க. விண்வெளி நாயகா, விண்வெளி நாயகா வந்து கமலோட பாட்டுல நீங்க உங்களுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு அதுல ஓ மாறா அதானே அது கேட்கணும் எப்போ நியாயமா வந்துச்சு நீங்க? வந்துச்சா நான் பட்டல. எங்க intro-வே கார் எடுத்து இன்ட்ரோல ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ணி ஏங்க ஓட்டிட்டு இன்ட்ரோவே பாருங்க. அதுதாங்க. இன்ட்ரோல தானேங்க நான் நினைக்கிறேன். இன்ட்ரோவே இல்ல அதுதாங்க. இல்ல இவர் இன்ட்ரோலயே தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ எல்லாம் அதோட வீடியோ சாங் விட்டுருப்பாங்க. அதுல நிறைய அன்கட் சீன்ஸ்லாம் இருக்கும். கமல் பேசாம இருங்க. உங்களுக்கு வேணாம் கமல் பேசாம இருக்கணும். ஏய் தோழர் அவரு அடி பார்க்கவே டேய் இல்லை. எங்க இருக்கிறாரு டேய் அவரு? வேணாம் கமல் நீ இவரை சொல்றியா இல்ல யாரடா சொல்ற? எந்த கமல்டா சொல்ற? அண்ணே, இந்த சுகுமார் கமல்ண்ணே, நம்ம கமல சொல்றேனே. சுகுமார் ஏதோ சொன்னாரு. தோழர் வாய்ஸ் கேக்குது ஒரு பக்கம் வந்துட்டு பிரகாஷ் வாய்ஸ் ஒரு கேக்குது. பக்கம் ஆளே 2 பேரும் எனக்கு காட்டவே இல்லை. எங்க போனாங்கன்னு எங்க இருக்காங்கன்னு அசரீரி தெரியல. அசரீரி மாதிரி வானத்துல இருந்து பேசுவோம் நாங்க. இல்ல 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐயோ என்னமோ சொல்ல நினைச்சேனே. பரணி ப்ரோ, நான் என்ன கேட்க வந்தேன்னா, மாவீரன் படத்துல விஜய் சேதுபதிக்கு பதிலா ம். வேற யாரு வாய்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா உலக நான் நாயகனே. டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்துட்டு கார்த்திக் நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி விஜய் சேதுபதி வாய்ஸா எனக்கு ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா தான் இருந்துச்சு. அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும், செட் ஆகுமா செட் ஆகாதான்னு. இங்கிலீஷ் தான் பட் ஆனா பேசாத பாரு. நீ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா உனக்கு? அதுதான் படம் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு ஓ நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு 2 ஆப்ஷன் பரணி இருக்குன்னு ப்ரோ, வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா என்னங்க? அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. ஸ்கெப்டிக்கல்னா ஒரு மாதிரி தயக்கம். அது எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஒரு மாதிரி யோசி குழப்பத்தோட இருக்கிறது. குழப்பங்கள். கரெக்ட் ஓகே. கரெக்ட் தயக்கம் கரெக்ட். அதான் எனக்கு வந்து நாசர் இல்லைன்னா கமல் இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. நாசர் புதுசா இல்ல இருக்கே. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த அந்த வாய்ஸ் ஓவர் ஒர்க் ஆனதுக்கான காரணமே இந்த அந்த கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவனை திட்டுறான்றதுதான். யோ என்னையா அப்படின்ற ஒரு டோன்ல பேசுறான்ல. ஒரு கமல் வாய்ஸோ நாசர் வாய்ஸோ இருந்துச்சுன்னா அந்த யோ டைனமிக் வந்திருக்காது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் மரியாதையா அட்ரஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதுல இருக்கிற அந்த ஃபன் ஒர்க் ஆயிருக்காது. கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதுண்ணா, நல்லா கேக்குது. பரணி ப்ரோக்கு வந்துட்டு ஏதோ என்ன பரணி கனெக்ஷன் கேட்கல. ப்ராப்ளம்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு அதனால அதை தவிர எனக்கு விஜய் சேதுபதியை தவிர கான்டெம்பரரியா அவர் கூட இருக்கிற ஒரு ஆக்டரை தவிர வேற யாரு இது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருந்திருக்காது.
ஓகே அவரை விட கம்மியான ஆக்டர்னு வச்சுக்கோ, ஸ்டார்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த இது வந்திருக்காது. அந்த இவனுக்கே ஒருத்தன் அட்வைஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, அது கிடைச்சிருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேது இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுக்க வந்ததுதான் ரொம்ப பக்காவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மாவீரன் ப்ரோ ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. அயலான்ல ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தாரு, அவரை விலகி கொடுக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏங்க சித்தார்த் எனக்கு அயலான்ல ஓகே பெரிய பிரச்சனையா தெரியலையா ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்சுதா ஒரு மாதிரி இஷ்யூவா? படமே பிரச்சனை தான். படம் பிரச்சனை தான். பிரச்சனைன்றதுனால படம் இது உண்மையிலே பிரச்சனை பிரச்சனை தான். இருந்துச்சு. இன்னொன்னு சித்தார்த் பரணி ப்ரோ டென்ஷன் ஆவாரு. சித்தார்த் அந்த இவரை சொல்லுவாங்கல்ல, உன்னைய பார்த்தா அன்னை தெரசாவுக்கே அன்பு வராது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி. இல்ல ஒரு நக்கல் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த் நக்கலா பேசினா, இப்ப விஜய் சேதுபதி சர்காஸ்டிக்கா பேசினா அது நக்கலா தெரியும். சித்தார்த் நக்கலாவே பேசினா கூட அது ஒரு மாதிரி இதுவாதான் தெரியும். சீரியஸா தெரிய வாய்ப்பு இருக்கு. சீரியஸா இல்லடா, ஒரு மாதிரி அரவிந்தன் அந்த சோசியல் மாதிரி மீடியா அந்த மாதிரி தெரியும். நீங்க எல்லாம் கொண்டாட மாட்டீங்க. நாளை டிவிலே அதான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த இந்தியன் டிவிலங்க போடுறான்? கலைஞர் டிவி. வாங்கி தொலைஞ்சாச்சு. இதை மாத்துற மாதிரி காலைல ஒருக்க சாயங்காலம் ஒருக்க நைட் ஒருக்கா போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு தீக்கிறாங்க போல, கரைக்கிறாங்க போல. இந்த வீட்டுல அம்மா எல்லாம் வந்து முன்னாடி தோசை ஊத்துவாங்க. தோசை ஊத்துறதுக்கு வந்து இந்த கிரைண்டர்ல மாவு அரைப்பாங்க. அதை அரைச்சு வச்சாச்சுன்னா வேற என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால ஒரு வாரத்துக்கு தோசையே ஊத்துவாங்க. அதனால இது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இதையே ஊத்திட்டு இருக்காங்க போல. கம் பேக் இந்தியா நல்லா இருக்கும். கமல் நீங்க பாத்துட்டு நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஒரு வாட்டி. சும்மா பேசுவோம் அதை பத்தி. அவர் பாக்கல ஆல்ரெடி நீங்க பாக்கல இந்த ஃபர்ஸ்ட் படத்தை? டைம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாத்துட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் டூல பார்க்காம ப்ரோ. காலையில எந்திரன், சாயங்காலம் அஞ்சான், இப்ப திருப்பாச்சி. கலைஞர் டிவில ஆமா ஓடிட்டு இருக்கு. போங்கண்ணா சுகுமார் அண்ணா ஆரம்பிங்க. சுகுமார் அண்ணா இப்ப சேனல் மாத்திடுவாரு. இல்லப்பா நான் மதியம் வந்துட்டு ராஜ் டிவி பாத்துருந்தேன். ராஜ் டிவி இன்னமும் இருக்கா? இருக்கு பாண்டிய நாடு போட்டிருந்தேன். வானத்தை போல போட்டிருப்பானே. பாண்டிய நாடா? ஓகே ஓகே. பாண்டிய நாடு ராஜ்டியா இருக்கு. ஆமா பாண்டிய நாடு, வானத்தை போல, மரியாதை, இந்த மூணு மாத்தி போடுவான். பாண்டிய நாடு கலைஞர்டல்ல இருக்கு. ஏங்க எனக்கு இன்னும் டிவில படங்கள் போடுறாங்கன்றதே ஆச்சரியமா தாங்க இருக்கு. கடைசியா நான் டிவில படங்கள் பார்த்து 6-7 வருஷம் ஆச்சு. நானும் தான். அது நான் படம் மட்டும் பாக்குறது இல்லையா இல்ல டிவியே? இல்ல டிவியே பாக்குறது இல்ல. இதான் இப்ப இதுல வந்துருச்சுல, ஹாட் ஸ்டார்ல, சன் நெக்ஸ்ட்ல எல்லாம் வந்துருச்சுல, அதுல பாத்துக்குவேன். குக் வித் கோமாளி அதெல்லாம் பாப்பேன்ல, அதெல்லாம் இதுல பாத்துக்குவேன் சோஷியல் மீடியால. ஐகானிக் சீன் போயிட்டு இருக்கு ப்ரோ. இன்டர்வல் பிளாக்கா கடைசில பாபி சிம்மாக்கு வந்து நோக்கு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லாதான் இருந்துச்சுப்பா. சப்பாத்தி கட்ட எடுத்து ஒரு அடி அடிப்பார்ல மலார்னு, நல்லாதான் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு. என்னடா கேக்கல பாருங்க. இப்பவும் குக் வித் கோமாளி ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். ஆமாடா வர பாப்பேன்டா. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்ப இது பாருங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவரு. பாவத்தை அது சிவாங்கிக்கா பாப்பேன் அப்பப்ப. ஐயோ நான் பயங்கர சிவாங்கி ஃபேன் நானு. சிவாங்கி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்ல எனக்கு ஷோவே பிடிச்சிருந்துச்சு. ஆமாமா நான் முதல்ல ஒரு 5-6 எபிசோட் பார்த்தேன். அப்புறம் இந்த ஒரு மாசம் கொஞ்சம் வேலையா இருந்துச்சுன்றது, பயங்கர வேலையா இருந்துச்சுன்றதுனால பார்க்கல. சரி ஓகே. வரணி ப்ரோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சிருக்குமா டாப்? ஆமா நானும் வெறி கொண்டு காத்திருக்கேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரும் போறாங்க. சொல்லுங்க யாருன்னு. சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே என்னண்ணே இதான் சும்மா சொல்லுங்க. நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், டைரக்டா ஷேர் பண்ண விஷயத்த மட்டும் ஷேர் பண்ண முடியாது. அதனால அந்த கதை அது இதை பத்தி எல்லாம் கேட்காம எப்படி இருக்கு எப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னா சொல்லலாம். சரி ஓகே.